எல்லாருமே இப்ப காத்துட்டு இருக்கிறது இந்தியன் 2 எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டைம் போகி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டைம்க்கு வந்துட்டோம். சோ இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் 1ல டைரக்டர் சங்கரோட கமல் சாரும் அவர் இணைந்து அந்த கூட்டணி அமைச்சதான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா போனதுனால இந்தியன் 2க்கும் இந்த எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. 25 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன்ல நடிச்ச அந்த தாத்தா இஸ் கமிங் பேக். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா இந்தியன் 2 பிரஸ் மீட்ல டைரக்டர் சங்கரும் பன்முக கலைஞன் இந்த 2 பேருமே படத்தை பத்தி பூடகமா பேசினாங்க. இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனால் இந்தியன் 2 வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது. இந்தியன் 1ல எதிராளிய வர்ம புள்ளியில தாக்கி வீழ்த்துற வித்த இருக்குமா? அதிகாரத்தோட கொடுக்குகளுக்கு வேற என்ன மாதிரி எல்லாம் கிடுக்கு பொடி போட போறாரு என்கிறதெல்லாம் தெரிய வந்துடும். நிறைய படங்கள் வந்து 2.0 வெர்ஷன்ல வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பழைய படங்களை வந்து லைட் அந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து புதுப்பித்து அப்படியே வந்து புது படங்களா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, பார்ட் 1ல நடிச்ச அதே ஹீரோஸ் தான் வந்து பார்ட் 2லயும் நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா எல்லா படங்களையும் கிடையாது. பட் நம்மளுடைய இந்தியன் 1லயும் சரி இந்தியன் 2லயும் சரி கமல் சாரே சொல்லியிருக்காருங்க, நான் அதுல நடிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது 2 பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசில் பி டிமில், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளோதான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார். அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார். அதே மாதிரி செசில் பி டிமில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார். திருப்பி அதே கலரில் எடுத்தார். இன்னி வரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. That's true. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எடுக்கப்பட்ட சில படங்களை வந்து அதே மாதிரி பெயர்லயும் ரிலீஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாவும் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வள்ளிங்கிற பெயர்ல கிட்டத்தட்ட பல படங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்திருக்கு. மாயா பஜார் 2 முறை, தூக்கு தூக்கிங்கிற படம் 2 முறை வந்திருக்கு, குலே பஹாவலிங்கிற படம் 3 தடவை வந்திருக்கு, உத்தமபுத்திரன் பெயர்ல 3 படங்கள் வந்திருக்கு, நாம் இருவர் அப்படின்னு ரிலீஸ் ஆன படம் 2 முறை வந்திருக்குங்க. அதில் 2வது வந்த படம் வந்து சிவாஜி கணேசன் நடித்த 250வது படம். இது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமல் சார் நடிச்ச படங்கள்லயே அவரோட டைட்டிலே ஏற்கனவே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அதோட கதை டிஃப்ரெண்ட், இதோட கதை டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் உலக நாயகன் கமல் சாருக்கு பழைய படங்கள் மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் நடிச்ச தசாவதார படம் அதே பெயர்ல 2 வந்திருக்குங்க. அவர் நடிப்பில் வெளிவந்த மங்கம்மா சபதம் என்கிற படம் மாதிரியே ஒரு படம் பழங்காலத்தில் வந்திருக்கு. இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் கமல் நடித்த சதி லீலாவதி என்ற பெயரில் 1936வது வருஷம் எம்ஜிஆர் நடித்த படம் வெளிவந்துச்சு. மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. கமல் 4 வேஷத்தில் வருவாருங்க. அதில் மைக்கேலை மட்டும் நீக்கினீங்கன்னா மதன காமராஜன் அப்படின்னு ஒரு படம் 1941 வந்திருக்கு. அதே மாதிரி அவர் அப்போ நடித்து வெற்றி பெற்ற கல்யாணராமன்கிற படம் கொஞ்ச நாளிலேயே ஜப்பானில் கல்யாணராமன் என்கிற பெயரில் எடுக்கப்பட்டு தொடர் வெற்றியும் பெற்றதுங்க. நம்மளோட கமல் சார் நடிச்ச படம், அதுவும் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச படம் அப்படின்னா அபூர்வ சகோதரர்கள் தான். இதே மாதிரி டைட்டிலோட ஒரு படம் வந்து 1949ல வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. பட் 2ஓட கதைக்களமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதை தான். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட ஒரு படம் வந்து 1957ல ரிலீஸ் ஆச்சு. இதே டைட்டிலோட கமல் சாரோட படமும் ரிலீஸ் ஆச்சு. பட் ஆஸ் யூஷுவல்ங்க 2ஓட ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட். இறுதியா அவர் தயாரிச்ச விக்ரம் மறுபடியும் ஆரம்பிக்கலாமா என்கிற மாதிரி வந்துச்சா? பாக்ஸ் ஆபீஸ் நிரம்புச்சா? இந்தியன் 1லயும் சரி இந்தியன் 2லயும் சரி அதே டைட்டிலோட அதே ஆக்டர் நம்மளோட ஃபேவரட்டான கமல் சார் நடிச்சு இப்ப அந்த தாத்தா ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. என்னென்னலாம் கலக்க போறாருங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.